ஸோ வணக்கம் நண்பா. இப்போ நம்ம இது மாதிரி தான் நியூவாக ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஃபோட்டோ சேஞ்சிங் எஃபெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஹெச்டி இமேஜை வந்து நம்ம பிரிண்டர்ஸ் லேப்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எத்தனை இமேஜ் வேணால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும் தான் உங்கள் வேலை. உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு ஒரு 10 இமேஜ் போதும், இல்லை 10 to 15 இமேஜ் செலக்ட் பண்ணுறேங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேப்கட்னு ஒரு ஆப் இருக்குது, அது உள்ளே போயிடுங்க. அண்டு ஃபோட்டோஸ் அண்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் லைனாக செலக்ட் பண்ணுறேங்க. ஸோ நான் மொத்தமாக இப்போ பிளாக் கலர் இருக்கிற டெக்ஸ்டரில் இருக்கிற எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் இன்னொரு பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆப்பில் வந்து எல்லா இமேஜும் ஆட் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபார்மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே இருக்கிறதுல. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 செலக்ட் பண்ணுறேங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா இமேஜும் வந்து கரெக்டாக வந்து ஒரு அலைன்மெண்ட் வச்சுருங்க, எல்லாத்தையும் ஃபுல் ஸ்க்ரீனாக. அப்போ தான் வந்து அந்த எஃபெக்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த என்னென்ன எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறோன்னா, பெண்டுலம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பெண்டுலம் 1 and 2 அண்ட் டிஸ்டர்ஷன் 1, 2ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷன் வந்து நல்லா யூஸ் ஆகும், கரெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா எஃபெக்டும் இருக்குது, அதை இன்னும் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக வந்து எல்லா இமேஜும் ஜூம் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேங்க. இந்த ஆப்போட லிங்க்லாம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. கடைசியாக எண்டிங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறேங்க. இல்லைனா கேப் கட்டுன்னு சொல்லிட்டு கடைசியாக எண்டிங்கில் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் பண்ண முடிச்ச உடனே வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ தேவைப்படும். இந்த ஆடியோ வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு வீடியோலேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து இம்போர்ட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் வந்து அந்த சவுண்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ நான் எந்த வீடியோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்குது, என் ஃபோனில் நிறைய வீடியோ இருக்கிறதுனால. ஸோ இம்போர்ட் பண்ண உடனே வந்து அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அந்த மேட்ச் கட்டுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகும் போதே வந்து எந்தெந்த வந்து பீட் அதிகமாக இருக்கோ, அந்த பிச் ஹையாக இருக்கோ, அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஆடியோவில் வந்து ரேஞ்ச் அதிகமாக தெரியும் பாருங்க. அந்த இடத்துல வந்து கரெக்டாக பார்த்து வந்து கீழே ஆட் பீட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ அதிகமாக சவுண்ட் வந்தால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் சவுண்ட் யூஸ் பண்ணல. கரெக்டாக வந்து நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு ஆட் பீட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு கொடுங்க, பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கரெக்டாக அந்த ஆட் பீட் வந்து எவ்வளோ சாங் 30 செகண்ட் இருந்தாலும் ஓகே, 30 செகண்ட் அந்த சாங்குக்கு நீங்கள் பீட் ஆட் பண்ணுறங்க. அப்போ தான் வந்து அந்த இமேஜ் அண்ட் டிரான்சிஷன் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிரான்சிஷன் இல்லை, அந்த இமேஜ் கொடுக்க வேண்டிய எஃபெக்ட்டு. ஸோ கரெக்டாக வந்து அந்த ஆட் பீட்டுன்றதே கொடுத்துட்டு அந்த ஃபுல்லாக சாங்கை முடிச்சிடுங்க நீங்கள். ஸோ ஃபுல்லாக அதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டிக் மார்க் இருக்குது பாருங்க, அந்த டிக் மார்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஜூம் அந்த ட்ராக் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து அந்த பீட் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஜஸ்ட்டை வச்சுட்டு கீழே ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேங்க. அந்த ரைட் சைடில் இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணி டிலீட்ன்ற பண்ணுறேங்க. ஸோ கரெக்டாக அந்த பீட்டுக்கு ஏற்ற மாரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிறத டிலீட் பண்ணுறேங்க. ஒரு இமேஜுக்கு அது மாதிரி இருக்கிறது பண்ணுறேங்க. பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பீட்டுக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு எஃபெக்ட் ஈஸியாக கிடைக்கும். அந்த பீட் ஆகும்போது வந்து அந்த ஃபோட்டோ வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிற மாரி ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அந்த பீட் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ கரெக்டாக அந்த ரைட் சைடில் இருக்கிறது டெலீட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அடுத்த பீட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம்னு ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாத்தையும் இது பண்ணுறேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணுவோம். அது வந்து உங்கள் ஃபோனில் VPN கனெக்டாக இருந்தால் தான் அந்த அனிமேஷன் வரும். இல்லை ஒரு சில ஃபோனுக்கு வந்து அந்த VPN சப்போர்ட் இல்லாமல் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மேபி உங்கள் ஃபோனுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என் ஃபோனுக்கு VPN இல்லாமல் ஒர்க் ஆகுதுன்னு. மற்றபடி VPN கனெக்ட் பண்ணனா நெட்வொர்க் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே எரர் வருது, நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷனே கீழே காமிக்கல. ஸோ எனக்கு அப்படி தான் வருது. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் 2-3 இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு
அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுங்க. ஸோ ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு எனக்கு தேவையான இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே இருந்த இமேஜை தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதற்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்டு இந்த இமேஜ் அண்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள், டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆப் வந்து டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் டெலகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்போட லிங்க் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜ் இருக்குன்னு வச்சுட்டு கீழே அனிமேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அனிமேஷனுக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் அந்த கடைசி இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் அண்ட் டிலீட். ஓகே, இப்போ டிலீட் பண்ணிடலாம். ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் எல்லாமே செக் பண்ணுறாங்க, ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ கீழே அண்டு நெக்ஸ்ட்டு கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து கீழே அனிமேஷன் இருக்கும். அதுமாரி லோட் ஆகிட்டு கீழே காம்போன்னு வரும் பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே வந்து இதில் வந்து பெண்டுலம் 1 and 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்தமாரி 3D இருக்குது பாருங்க, அந்த 3D எல்லாம் முடிஞ்சுட்டு அடுத்த வேணே அது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க. 3D எல்லாம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக இப்போ கொடுத்துருப்பாங்க பாருங்க, பெண்டுலம் 1 and பெண்டுலம் 2. உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருப்பேன். ஸோ அந்த பெண்டுலம் 1ன்னு வச்சு செலக்ட் பண்ண உடனே வந்து திரும்ப பேக்கில் போயிடும். ஸோ நீங்கள் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு பெண்டுலம் 2 வைக்கிற மாதிரி வரும். ஸோ ஒரு இமேஜுக்கும் வந்து நீங்கள் தேவையான டிரான்சிஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்டோஷன் ரைட் அண்ட் லெஃப்ட்டும் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரண்ட்டில் வர மாதிரியும் பேக்கில் போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ நிறைய வீடியோவில் வந்து இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எஃபெக்ட்டு. மற்ற ஆப்போட இந்த ஆப்பில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்பில் போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அதை டிஸ்லைக் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அண்டு வேறு எதனா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட் இமேஜில் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலே இருக்கிற ஏரோ மார்க் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மேலே இருக்குது பாருங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 720pயில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் வந்து அது எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அந்த லைன் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் வந்தால் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கீழே டன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், டன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.